இது கால் இந்த முழங்கால் வீக்கத்துக்கு, இந்த கால் வீக்கத்துக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த விளாரியை ஒடிச்சுக்கிட்டு போய் இந்த மாதிரி உருவி அதை வெள்ளை துணியில் வச்சு நைட்டுக்கு கட்டினோம்னா இந்த வீக்கம் வாடி காலையில் அந்த புடையா இருந்தால் உடச்சிக்கிறோம். அதுக்கு அதையெல்லாம் சேர்க்க மாட்டோம். இதில் தான் இருக்கும். இதை மட்டும் இந்த தலையை இப்படி உருவிக்கிடுவோம். இப்படி உருவி இந்த மாதிரி தான் கட்டணும். கட்டுறது வெள்ளை துணியில் குழு குழுன்னு இருக்கும். கட்டினோம்னா இந்த வதக்கி கட்டுறதா அப்படி பச்சையாக தான் கட்டணும். விராலி புதர் செடிகள் விரவியிருந்த மலை என்பதால் தான் விராலி மலைக்கே அந்த பெயர் வந்தது. விராலி புதர் செடி தான் அங்கே தலத்தாவரமாகவும் உள்ளது. இதுக்கு வேளாரி, விராலிமாறு, ஊமைக்காயம் என்றெல்லாம் பேருண்டு. சில கிராமத்தினர் விராலி இலையை வதக்கி கட்டிகள் மீது கனமாக வைத்து கட்டி வருகிறார்கள். கட்டி அமுங்கிவிடும் அல்லது உடைந்து ஆறும், வீக்கம் குறையும் என்கிறார்கள். விராலி பட்டையை அரைத்து பற்று போட்டாலும் வீக்கம் குறையும். விராலி இலைகளை சுத்தப்படுத்தி அதனுடன் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், கருஞ்சீரகம் சேர்த்து நன்கு காய்ச்சி மூலிகை சாறு இறங்கும் வரை கொதிக்க விட்டு ஆறவிடுவார்கள். ஆறிய பின்பு வடிகட்டி அதை விராலி தைலமாக பயன்படுத்துவார்கள். மூட்டு வலி, வீக்கம், கட்டிகள், நரம்பு வலி, பாத எரிச்சலை குறைத்து நிம்மதியான தூக்கத்தை தருவது இந்த விராலி செடிகள்.